பண்ணுங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்களோ அப்படின்னு சொல்ல போறதும் கிடையாது, கேட்க போறதும் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஆனா கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. உங்களோட கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நான் ஃபீல் பண்ற அதே ஃபீலிங்ஸ் தான் நீங்க இருக்கிறீங்களா கரூர் சம்பவத்தை பத்தி? அது மட்டும் தான் எனக்கு வேணும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ரைட். அதே சமயத்துல அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று செஞ்ச செயல் உண்மையிலுமே மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஒருத்தர் அடிக்கும் போது மனிதரில் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா அண்ணன் சீமான் அவர்கள் இல்ல அவருக்கும் இவ்வளவு பெரிய சம்பவத்தை தாண்டி இவ்வளவு பெரிய சம்பவத்தை எனக்கு மன உளைச்சல் கூட எங்களை விட மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை விட உறுதியாக உண்மையாக நம்புகிறேன் தளபதி விஜய் அவர்கள் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார். அவருக்கு தான் இப்போ ஆறுதல் தேவை. ஏன்னா குற்ற உணர்ச்சியை தூண்டுறாங்க. குற்ற உணர்வு அவர் கண்டிப்பா இருந்திருக்கும். தன்னால இத்தனை உயிர் போயிருச்சு அப்படின்னு தான் வந்ததால அது திட்டமிட்ட சதியா இல்ல இயல்பா நடந்ததோ அது வேறு. ஆனா அவர் பண்ணின விஷயம் நான் வந்ததால இத்தனை உயிர் போயிருச்சு அப்படின்னு குற்ற உணர்வு தூண்டி இந்த அரசியலே வேண்டாயா மக்களுக்கு நல்லது செய்தாயா வந்தேன், இந்த அரசியல் விட்டு நான் போயிடுறையா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டாந்து வச்சுட்டாங்க. அவரோட மனநிலை என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியல. இனிமே அவர் வெளிவந்து அந்த ஒரு உண்மையை வெளியே சொல்லும் போதுதான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கு நான் மறுபடியும் சொல்றேன், அண்ணன் சீமானோட நான் அந்த கருத்து ஒத்து போறேன். அவருக்கு பலமான ஒரு உறுதித்தன்மையை அவர் மனதுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவர் உண்மையிலுமே இது தாங்க மாட்டார். அதை அரசியலாக்க பாக்குறாங்க. என்னங்க மக்கள் மன்றத்துல பதில் சொல்லாம ஓடி ஒளிஞ்சிட்டீங்களே பனையூரா வீட்டுக்கு, இப்ப நேரா கோர்ட்டுக்கு போய் இது நியாயம் கேட்க போறீங்க, பாரதிய ஜனதா கட்சி கூட போய் கெஞ்சி கேட்க போறீங்க, எங்களை காப்பாத்துங்க இந்த பிரச்சனையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இது எந்த விதத்துலங்க நியாயம்? அவர் என்ன ஓடி போயிட்டாரா? அன்னைக்கு நடந்த விஷயங்கள் உண்மையிலுமே இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு ஊடகத்திலையும் வெளிவரும் போது பார்க்கும்போது அவர் அங்கிருந்து என்னால் ஆன இந்த விஷயத்த நான் இருந்து அவங்கள உடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர்தான் தளபதி விஜய். ஆனா அங்கிருந்த காவலர்கள் அது என்ன நோக்கத்துக்காக சொன்னாங்களோ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையில சொல்றாரு, உண்மையை விசாரிக்கும் போது தெரியும் ஏன் அப்படி சொன்னாங்கன்ட்டு. இவர் அங்க இருந்து நான் என் மக்களுக்காக நான் அங்க ஆதரவா இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ, இல்லைங்க நீங்க இங்க இருந்தீங்கன்னா கூட்டம் அதிகமா வரும், கூட்டம் அதிகமா வந்துச்சுன்னா இதை விட பல மடங்கு உயிர் பலி ஏற்படும், அது உங்களுக்கு தேவையா அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொன்னதாக நம்ம பாக்குறோம் கேட்கிறோம். அதன் அடிப்படையில் நான் சொல்றேன், அவர் கிளம்பி இங்கிருந்து திருச்சிக்கு போனது. திருச்சியில போய் தங்கலாமே அப்படின்னு சில பேர் கேங்க. திருச்சியில போய் தங்கிடலாம், ஆனா அங்க கூட்டம் வரும். அங்க இவ்வளவு சமூக விரோதிகள் அங்க வந்துருங்க. அங்க ஹோட்டல்ல அதே பிரச்சனைய காரணம் காட்டி அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவாங்களா மாட்டாங்களா? இதை பதில் சொல்லுங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தன்னுடைய பாதுகாப்பு கருதி திருச்சியிலிருந்து போனாருன்னு நான் நம்புறேன். அங்க போய் பனையூர் ஆபீஸ்ல பாதுகாப்பா இருக்கார். முக்கியமா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஒரு தலைவனா உருவாக்கிட்டு வருவதற்கு பாதுகாப்பு முக்கியம். ஏன்னா இவ்வளவு பெரிய வன்முறையோ இல்ல இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும் போது கண்டிப்பா ஒரு பக்கம் திரும்பி இருக்குது. அந்த திரும்பினது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஆராயிறது நம்ம ஒவ்வொரு கடமை. அதுல அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாவே சொல்லிட்டாரு. இதை நம்மளை விட அவர் மனசளவு பாதிக்கிட்டாரு. இது உண்மை என்னங்கிறது இனிமேட்டுக்கு வரணும். அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, சில பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பாங்க. ஏன் இதெல்லாம் நடந்துச்சு என்ன அப்படின்ட்டு. இங்க யாரும் அந்த காலம் மாதிரி கூட்டம் இல்லாத இல்ல பார்க்க முடியாத நாம மக்களை நேர்ல இருந்து பார்த்தா தான் அந்த பிரச்சனை தெரியும். நேர்ல இருந்து பார்க்கும் போதே இல்ல நீ சொன்னது பொய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இன்னைக்கு 1000 லட்சக்கணக்கான கண்கள் பார்த்திருக்கு. அதை தவிர ட்ரோன்ஸ் மேல சுத்தி இருக்கு. அத்தனையும் படம் பிடிச்சிருக்கு. அத்தனை விஷயங்களும் வெளியே கொண்டு வருவாங்க. எங்க சொல்றாங்க எல்லாம் அந்த வீதியில இருந்த சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போனா போயிட்டு போது நமக்கு இத்தனை ட்ரோன் சுத்திட்டு இருந்திருக்கு. நாம மேல இருந்து பார்த்திருக்கோம். இதை தாண்டி அவங்க மறைச்சிட முடியுமா? சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்ததை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ஒவ்வொரு கணக்கு போட்டு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் தெரியுது, ஓ இந்த விஷயங்கள்லாம் இங்க நடந்திருக்கா அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த நான் இத்தனை கேட்ட கேள்விகள் யார் அப்படின்னு 3 கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் கண்டிப்பா வரணும். வந்தால் மட்டும்தான் இதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு உண்மை ஒரு சேனல்ல ஒண்ணு வருதுன்னா உடனே ஒரு பக்கம் சாயாதீங்க. தளபதி விஜய் தான் அது செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கொலையாளி போல காட்டுறது, அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது எந்த விதத்துல நியாயம்? இங்க எல்லா அமைச்சர்களும் எல்லாமே தமிழக அரசு இதை பொறுத்தவரைக்கும் பாராட்டி தான் ஆகணும். அவங்க நேரம் இந்த இடத்த வந்துட்டாங்க. அந்த மக்களோட மக்கள் நின்று அவங்க கூட பார்த்தாங்க. அதை நிறைய பேர் கிண்டல் அடிக்கிறாங்க. ஓகே, அது கிண்டல் அடிக்கிறது, அது உண்மை என்ன அப்படிங்கிறது விசாரணை தெரிய வரும்போது அன்று தெரியும் யார் சிரிச்சாங்க, யார் உண்மையா அழுதாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? இப்போ அழுதுவங்க சிரிச்சவங்க எல்லாமே மனசளவில் அழுதாங்களா, மனசளவில் சிரிச்சாங்களா, இல்ல மனசளவில் போய் உதவி செஞ்சாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு வரும்.
யாரு மக்கள் நாம கொடுக்கிற தீர்ப்புல உண்மையான அரசாங்கம் மக்களை நேசிக்கிற தலைவரா மாறி அங்க அரசு அமைக்கும் போது அப்போ உண்மை கண்டிப்பா வெளிவரும். இதுக்காக ஒரு தனியா ஆமா நடக்கும். நான் என்ன சொல்றேன், இந்த விசாரணை வந்து இன்னைக்கே எழுதி இன்னைக்கே தீர்ப்பு கொடுத்துட போறது கிடையாது. இதுக்கான டைம் வந்து பார்த்து அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே அங்க வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணி அந்த எவிடன்ஸ் வச்சு தான் அங்க வந்து கொடுக்க போறாங்க. அதை தாண்டி விஷயங்கள் நடக்குமா அப்படின்னா நாம ஆளுக்கு ஒன்று ஒவ்வொரு விஷயத்துக்கு எடுத்து பேசிட்டு இருக்கலாம், இந்த இது விஷயம் நடந்தது இருக்கு அப்படின்னு. ஆனா உண்மையிலுமே வெளிவரும். வெளிவர அன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இங்க சிரிச்சாங்க, இங்க அழுதாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்றாங்க விஷயங்கள் வெளிவரும். இந்த வீடியோவை நான் இவ்வளவு விஷயத்துக்களை சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராயணும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் தயவு செய்து வீடியோவை போடுங்க. நீங்களும் வாட்ஸ்அப்ல இருக்கிற விஷயத்த வெளியே கொண்டு வாங்க. அது எந்த மனிதராக இருந்தாலும் அந்த பிஞ்சு குழந்தைகள் பலியானதுக்கு யாரும் கண்டிப்பா இதுக்கு காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோள். அந்த பிஞ்சு குழந்தைகள் அந்த கூட்டத்துல எவ்வளவு நசுக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஒவ்வொருத்தரும் சொன்னாலும் அந்த வீடியோ அவங்க சொல்ற வார்த்தைகள் வந்தாவே நான் அதனாலதாங்க என் வீடியோலையும் நான் போடல. அந்த வீடியோ எடுத்து போடவும் எனக்கு மனசு தோணலைங்க. எனக்கு மனசு ரொம்ப இலகிய மனசு, உண்மையிலும் சொல்றேன். அந்த வீடியோ அந்த வார்த்தைகள் சொல்றதுக்கே எனக்கு கை நடுங்குது, உண்மையிலும் சொல்றேன். அதை சொல்றதுக்கும் எனக்கு தயக்கமாவே இருக்குது. அது எவ்வளவு துடிச்சிருக்கும் அப்படின்னு நான் டீட்டெயிலா போய் சொல்லும் போது உங்களை காண்டி நான் அழுதுருவேன், உங்களை விட நான் அழுதுருவேன். அது ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் என் மனக்குமுறல. ஒவ்வொன்றையும் தேடி கண்டுபிடிச்சி ஓகே இந்த விஷயம் இவ்வளவு நடந்திருக்குது, இதெல்லாம் யார செஞ்சாங்க அப்படின்னு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, இங்க ஏதோ ஒரு விஷயம் நம்மளை மீறி நடந்திருக்குதுங்க. அது யாரு தப்பு செஞ்சாங்க? மக்களாகி நாம தப்பு செஞ்சோமா, இல்ல அரசாங்க அதை பொறுப்பேற்றுக்கணுமா, இல்ல தாவேக்கா பொறுப்பேற்றுக்கணுமா? இதெல்லாம் தாண்டி அங்க ஒரு விஷயங்கள் தவறு நடந்திருக்கு. அந்த தவறு இயல்பா நடந்ததா, இல்ல இயல்பை மீறி விபத்தா, இல்ல சமூக விரோதிகளால் நடத்தப்பட்ட நாடகமா அப்படிங்கிறது ஆண்டவன் அருளால் வெளிவரணும் வேண்டிட்டு இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.